பைக் டெக்னீஷியன் ஒன் அனிருக்கும் வணக்கம் தான் பேசுகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டாட் வாட்டர் கூலண்ட் வரக்கூடிய எல்லா வண்டிகள்லையுமே வந்து தெர்மோஸ்டாட் இருக்கும். நம்ம இது வரைக்கும் நிறைய வண்டிகளில் வந்து ஏர் கூலண்ட் பார்த்துருப்போம், ரேடியேட்டர் இல்லாத வண்டியை பார்த்துருப்போம். ரேடியேட்டர் இருக்கிற வண்டி எல்லா வண்டியிலையுமே வந்து கண்டிப்பாக தெர்மோஸ்டாட் வரும். இந்த தெர்மோஸ்டாட்டை வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத ஒரு 5 நிமிஷத்தில் செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இது. நிறைய நம்பரில் வந்து நிறைய வீடியோ பார்த்துருப்போம். இதை இருந்தாலும் என்னென்னா ஒரு சந்தேகம் வரும், இந்த தெர்மோஸ்டாட் வேலை செய்தா இல்லையான்ற சந்தேகம் வரும். அதே நேரத்தில் இந்த வேலை செய்யும்போது என்ன பண்ணலாம், நம்ம க்ளீன் பண்ணலாம் இதை கொஞ்சம். ஸோ அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளோயர், அதாவது ஒரு ஹீட் கன்னு, நம்ம ஸ்டிக்கர் விட்டாங்க பார்த்தீங்களா, கடையில் பயன்படுத்துவாங்க. அப்புறம் நம்ம ஹீட்டர் சொல்லுவாங்க, ஏதாவது சின்ன ஹீட்டர் வச்சு என்ன பண்ணோம் சூடு பண்ணுறோம் அதை. ஸோ ஏரோ மார்க் ஒன்று போட்டிருக்கேன், அதுக்கு நேராக வந்து இருக்கிற வால்வு மட்டும் நீங்கள் பாருங்கள், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம சூடு பண்ண அந்த வால்வு வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனால் என்ன ஆகும்னா அந்த கூலண்ட் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கான ஒரு பாதையை உருவாக்கும் அது. ஸோ ஒரு சின்ன எல்லா வண்டியுமே இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டோர் அப்படின்றது எலக்ட்ரானிக் வால்வாக இருக்கும், அதுக்கப்புறம் மேனுவல் வால்வாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டில் திறக்கிற வால்வு, அந்த வால்வு மேலே கீழே இறங்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு சின்னதாக மேலே கீழே இறங்கிட்டே இருக்க பாரு, எதுவுமே செய்யலை உங்களுக்கு, ஹீட் மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ அப்படியே வந்து அந்த மேலே இருக்கிற நிப்பல் அப்படியே கீழே இறங்குது உங்களுக்கு. இறங்கி என்ன ஆகுதுன்னா கீழே திறந்து அந்த வாட்டர் கூலண்ட், நம்ம ஊற்றுற அந்த கூலண்ட்டை வந்து வேகமாக போகிறதுக்கான ஒரு பாதை ஏற்படுத்தி கொடுக்கும், இரண்டாவது பாதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதை நம்ம பார்க்குறோம். நம்ம பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 5 நிமிஷத்தை கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு குழப்பமாகவே இருக்கும், தெர்மோஸ்டாட் வேலை செய்தா இல்லையா, ஃபேன் வந்து தொடர்ச்சியாக ஓடிட்டு இருக்கும், சில நேரங்களில் ஃபேன் சரியாக ஓடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருந்துச்சுன்னா இது வந்து திறந்துருக்கு, இப்போது க்ளோஸில் வந்து லாக் ஆகிடும் சம்டைம்ஸ். ஸோ ஓப்பனே ஆகாது, சில நேரத்தில் எப்போயுமே ஓப்பனில் இருக்கும், க்ளோஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரத்துக்கு ரொம்ப வாய்ப்புகள் குறைவு, பட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு, அதனால தெரியும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், கூல் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ என்னென்னா அந்த நிப்பில் மேலே ரஸ்பிரி அடிச்சுன்னு வச்சுக்காங்கன்னா அந்த ரஸ்ட்லாம் க்ளீன் ஆகிடும், அப்படியே ரஸ்பிரி அடிக்கிறேன் இப்போது. ஸோ ஒரே நேரத்தில் 2 வேலையை பார்த்துறோம் நம்ம, கூலிங்காக மேலே வந்துடும். ஸோ ரஸ்பிரே என்ன ஆகுனா அதை க்ளீன் பண்ணி எடுத்துரும். ஸோ நம்ம செப்பரேட்டாக அதை க்ளீன் பண்ண அவசியம் இல்லை. இது ரஸ்பிரே வந்து இப்போ லைட்டாக கூலிங் ஆகிட்டு இருக்கும், அதே நேரத்தில் வந்து அந்த வால்வு திரும்ப மேலே வரும். அதனால் வேறு எதுவுமே இதில் இல்லை. அந்த தெர்மோஸ்டாட் வந்து வேலை செய்கிற முறை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கண் கூட பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. ஒரு 5 நிமிஷம் நேரம் போதும் தெர்மோஸ்டாட் வேலை செய்தா இல்லையா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஸ்டிக்கர் கடையிலலாம் இந்த கன் யூஸ் பண்ணுவாங்க, சில நேரம் நம்மளும் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வீட்டில் வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணால் போதும் வால்வு திறக்கும். ஸோ அதான் கொடுத்துட்ருக்கோங்க. நம்பர்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, வேறு எதுவுமே நான் காமிக்கல அந்த வீடியோவில், அது ஒன்று மட்டும் தான் பார்க்குறேன். இந்த வால்வு வந்து எப்படி மேலே ஏறுதுன்னு பாருங்கள். திரும்பவும் ஒரு தெர்மோஸ்டாட் வந்து ஓப்பன் க்ளோஸ். இந்த வால்வு பொறுத்த வரைக்கும் என்னென்னா சூடானால் திறக்கும், கூலிங் ஆனால் முடிக்கும், ஒரு அந்த மாதிரியான வால்வு இது. ஸோ நம்ம எலக்ட்ரானிக் வந்து கரண்ட் கொடுத்தா திறக்கும், கரண்ட் எடுத்தால் க்ளோஸ் ஆகும், அந்த மாதிரி வால்வெலாம் பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சூடாகுனா திறக்கும், கூலிங் ஆனால் அதுவே தானாக முடிக்கும், ஒரு ஆட்டோமேட்டிக் வால்வு இது. ஸோ எல்லா வண்டிகளையுமே இப்போ ரேடியேட்டர் வரக்கூடிய எல்லா வாகனங்கள்லையும் வந்து இந்த வால்வு வந்து ஓப்பன் ஆகும். இந்த வால்வு ஓப்பன் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் ஒரு குறிப்பிட்ட அளவு ஹீட் போகும்போது இந்த வால்வு திறக்கும் போது கரெக்டாக ஃபேனும் ஓட்டுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்கும். ஒரு சில வண்டிகளில் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றியும் கொடுத்துருக்காங்க. கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், இந்த டெம்பரேச்சரில் திறக்கணும் அப்படின்ற மாற்றங்கள்லாம் இருக்கும். பெரும்பான்மையாக வந்து நம்ம பார்க்குற மாதிரி இது 89 to 96 டிகிரி அந்த டிகிரியில் ஓப்பன் ஆகும் இது. ஸோ வேறு எதுவுமே வந்து இதில் பேசுகிறதுக்கு வீடியோவே இல்லை, அந்த மாதிரி பார்க்குறது தான் வீடியோ இது. இப்போ வால்வு திரும்ப மேலே வருது பாருங்கள், தெரிஞ்சுதான் உங்களுக்கு. ஸோ ஒரே நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் நேரத்தில் வந்து நம்ம தெர்மோஸ்டாட் வந்து ஓப்பன் மற்றும் க்ளோஸை வந்து கண் கூட பார்க்க முடியும், அந்தளவுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெட்டில் வரும். ரேடியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடுவில் கொடுக்கப்பட்டிருக்கும், ரேடியேட்டருக்கும் ஹெட்டுக்கும் நடுவில் இது வரும். ஒரு பக்கம் லேஸாக போயிட்டுருக்கும், இந்த வால்வு திறந்து அதிகமான ஃப்ளோ நடக்கும். ஸோ திரும்ப வால்வு மேலே வந்துருச்சு, கொஞ்சம் கொஞ்சம் மேலே வருது, பழைய பொசிஷனுக்கு வருது. நன்றி, வணக்கம்.